மல்லி. இங்கே மல்லி என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அன்னபூர்ணி விஜய் வர வச்சு எல்லா உண்மையும் சொல்லிட்டா விஜய் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் அப்படின்னு இங்கே விஜய்க்கு பொய்யா ஃபோன் பண்ணி வர சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் கொஞ்சம் கூட அதை நம்பவே இல்லை. ஏன்னா ராஜேஸ்வரி விஜய் நம்பாத அளவுக்கு எல்லா வேலையும் இறங்கி பார்த்துருக்காங்க. அதே இடத்துல ராஜேஸ்வரி பாத்தியா விஜய், சொந்த அக்காவையே துரோகம் பண்ணிட்டேன், உன்னை ஏமாத்துறேன் அப்படிலாம் சொல்கிறா. நீ கேட்டுட்டு அமைதியாக இருக்கே விஜய், இதுதான் ஒரு அக்காவுக்கு நீ கொடுக்குற மரியாதைடா, சொல்கிறா விஜய் அப்படின்னு ராஜேஸ்வரி கேட்க விஜயும் பயங்கரமாக மல்லி தட்டி விட்றாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பண்ணனா உனக்கு அவ்வளோதான் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நான் வெளியே இருக்கிறத விட உள்ளே இருக்கிறது எனக்கு நிம்மதி தான், நான் அங்கேயே போய் தொலைகிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி மல்லியை பார்த்து, என்ன மல்லி என்ன ரொம்ப ஆட்டம் போட்டியா, இங்கே பாரு என்னமோ சபதம் போட்டியே, உன்னை பற்றின எல்லா உண்மையும் விஜய்கிட்ட சொல்லி உன்னை நடுத்தருக்கு கொண்டு வரேன் அப்படின்னு. பாவம் மல்லி, நடுத்தருக்கிறது நான் இல்லை நீ தாண்டி, நீ தான் இப்போது நடுத்தரில் நிற்கிற. இது மட்டும் இல்லை, இன்னும் அந்த வீட்டில் நீ இருக்க அவ்வளோதானே. நான் விஜய்ங்கிற ஆலமரத்தையும் சாச்சிட்டேன், நீ அதில் இருக்க சின்ன விழுது தாண்டி. விஜயை கன்ஃபார்மாக இன்னும் 2 வருஷத்துக்கு வெளியே வரவிடாமல் ஜெயிலே உட்கார வைப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய டார்கெட் நீ தான். அவனை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. அதுக்கு முன்னாடி உனக்கு உயிர் மேலே பயம் இருந்துச்சுன்னா நீயாவே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லை நான் போக மாட்டேன், உன்னை பழி வாங்குவேன், விஜய்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நீ உட்கார்ந்த அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் என் கையால் நீ அடிப்பட்டு தான் சாவ, பார்த்துக்கோ அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே மல்லிக்கு என்ன படம்னு தெரில. மல்லி அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி அப்போ தான் வராங்க. மல்லி சாரி புள்ள, நான் விஜய் தம்பி வர வச்சு எல்லா ஒன்றும் சொன்னால் கண்டிப்பாக விஜய் தம்பி புரிஞ்சுப்பான்னு நினச்சேன் போல். ஆனால் அந்த ராஜேஸ்வரி அவரை இந்தளவுக்கு மாற்றிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல போல். ஐயோ பெரியம்மா, உங்களுக்கு புரிய மாட்டேது பெரியம்மா, அவள் ஒன்றும் சாதனால் கிடையாது பெரியம்மா, அவள் ரொம்ப மோசமானவ, அவள் அந்தளவுக்கு விஜய் நம்ப வச்சுருக்கா. அதனால தான் விஜய் நம்ம சொல்கிற எதையுமே நம்ப மாட்டுறாரு. இவளை நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் விஜய்கிட்ட காட்டி கொடுக்க முடியாது பெரியம்மா. இவளுடைய உண்மையான முகத்தை கிளிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு இவளை பற்றின முழுமையான ஆதாரம் வேணும் பெரியம்மா. ஆதாரத்தை காட்டினா மட்டும்தான் விஜய் நம்புவார். அது வரைக்கும் நம்ம சொல்கிற எதையும் விஜய் நம்ப மாட்டார். இவளும் அதுக்கு ஏதாவது வேலை பார்த்து தான் இருப்பா. எனக்கு இப்போது என்ன பயம் அப்படின்னா, என் புருஷன் விஜயை இன்னும் 2 வருஷத்துக்கு ஜெயிலே வச்சுக்க போகலாம். அதுக்குள்ளே அவர் பிஸ்னஸ்ஸு சொத்து எல்லாத்தையும் பேருக்கு மாற்ற போகலாம். அப்படி மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுட்டா அப்படின்னா அதுக்கப்புறமா விஜய் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். விஜய் எல்லாத்தையும் நினச்சாச்சு ஃபீல் பண்ணியே அவருக்கு எதனா ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது பெரியம்மா. எனக்கு எப்படியாவது இவள்கிட்டருந்து விஜயை காப்பாற்றணும் பெரியம்மா அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. உடனே அன்னபூர்ணி கிளம்பினா வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி இங்கே பாரு, என்ன நீ உன் காட்டில் மழை பெஞ்சிட்ருக்கு, காற்று உன் பக்கமே அடிக்குன்னு சொல்லி ரொம்ப ஓவராக ஆடிட்டுருக்கியா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குடி. இப்போ என்ன, உன்னை பற்றி எந்த விஷயத்தையும் விஜய் தம்பி நம்ப மாட்டார், அதனால தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, திரும்பவும் சொல்கிறேன், மல்லி சொன்னது தான் நானும் சொல்கிறேன், உன்னுடைய உண்மையான முகத்தை கிழித்து விஜய் தம்பி வாயாலேயே வெளியே போடி, நீ எனக்கு அக்காவே இல்லை அப்படின்னு உன்னை அடித்து துரத்துற ஒரு நாள் வரும், அந்த நாள் கண்டிப்பாக நான் வர வைப்பண்டி அப்படின்னு அன்னபடி சொல்ல, ராஜேஸ்வரன்னு இங்கே பாரு, உன் உயிர் இதோடு இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. காரு லைட்டாக அடிச்சது, அதுவே இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்துடுச்சுருந்தா யோசிச்சு பாரு, நீங்கள் இருந்திருக்கே மாட்டேன். ஏன் முன்னாடி இப்படி கத்தி சபதம் விட மாட்டேன், புரியுதா? இப்படி லைட்டாக அடிக்க தெரிஞ்ச எனக்கு அடுத்தது ஒன்று பெருசாக அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ எல்லாம் எனக்கு ஒரு சரியான ஆளே கிடையாது அப்படின்னா ஏதோ போனால் போதுன்னு லைட்டாக தட்டி விட்டேன். உயிர் மேலே உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா திரும்பவும் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து மல்லி அழைச்சிட்டு ஓடிப்படு. இல்லை இந்த ராஜி கையால் தான் அடிப்பட்டு சாவேன் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜயை காலி பண்ணுறதுக்குள்ளே உங்கள் 2 பேரையும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அன்னபூர்ணிக்கு செம அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இது, இவன் இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கா? அப்போது மல்லி சொன்னலாம் எல்லாமே உண்மை தான், இவன் கொலை பண்ணுறதுக்கு கூட அஞ்ச மாட்டா போலுக்கு, இவள்கிட்ட விஜய் தம்பி எப்படி காப்பாற்ற போகிறோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு திரும்பவும் குழப்பத்தோட நம்ம அன்னபூர்ணி அங்கேருந்து வெளியே வராங்க. வெளியே இருந்ததுக்கப்புறமா அன்னபூர்ணி மல்லிகிட்ட போயிட்டு, புள்ள நீ சொன்னது உண்மை தான் புள்ள, இவள் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடூரமாக மாறிட்டுருக்கா, இவளை இப்படி விட்டோம்னா கண்டிப்பாக விஜய் தம்பிக்கு இவளால் பெரிய ஆபத்து இருக்குது புள்ள, நீ என்ன பண்ணலாம், நீ வா நம்ம போயிட்டு ஒரு லாயரை பார்க்கலாம், பார்த்து நம்மளுடைய பிரச்சனையை ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லுவோம், சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த லாயர் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு வழி காட்டுவார். அந்த வழிப்படி போயிட்டு நாம் எப்படியாவது விஜய் தம்பியை காப்பாற்றிடலாம் புள்ள, வா புள்ள அப்படின்னு அன்னபூர்ணி நம்ம மல்லி அழைச்சிக்கிட்டு நேராக ஒரு லாயரை போய் பார்க்குறாங்க. லாயரை பார்க்கவும் லாயர் சொல்கிறாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்போது
சொந்த அக்காவே தம்பியை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்போ வேறு வழியே இல்லை மேடம். நான் சொல்கிற ஒரு சில ஆதாரத்தை கொடுத்தா மட்டும்தான் விஜய் சாரை வெளியே கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தீர்ப்பு அவர் பக்கம்தான் போவோம். அவருக்கு குறைஞ்சது 4-5 வருஷம் கூட ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை சிக்க வச்சுருக்காங்க. அப்படின்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை மேடம். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பித்தது, அதாவது கம்பெனி அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் போனது, செக்கு பவுன்ஸ் ஆனதுன்னு எல்லாமே அவருக்கு கரெக்டாக எதிராக தான் இருக்குது. இதில் அவருக்கு எதிராக இருக்காங்கல்ல, அவங்க சைட்லேருந்து யாராவது ஒரு ஆளாச்சும் அப்ரூவராக மாறணும். மாறி ஆமாம் சார் இதுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை, அவருக்கு தெரியாமல் நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் அப்ரூவராக மாறினா மட்டும்தான் இந்த கேஸ் ரெண்டாக உடையும். இல்லைனா இந்த கேஸ் ஆரம்பித்தாங்களே அந்த இன்வெஸ்டர்கள், அவங்கள பார்த்து யார்கிட்டயாவது பேசுங்க. பேசி எங்களுக்கு டைம் வேணும், நாங்கள் டைம் தரோம், அந்த டயத்துக்குள்ள எங்களுக்கு பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், மற்றபடி அவர் மேலே கேஸ்லாம் போட தேவையில்லை அப்படின்னு யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லணும். அந்த 3 பேரில் அப்படி யாராவது ஒரு ஆள் சொன்னாலும் இந்த கேஸை நம்ம உருளமாக்க வழி இருக்குது. அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னா அவங்க அக்கா சொன்ன மாதிரி குறைஞ்சது 2 வருஷம், ஆனால் அதிகபட்சம் 4-5 வருஷம் வரைக்கும் விஜய் சார் ஜாமீனில் கூட வெளியே வராமல் உள்ளே இருக்க தான் மேடம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வக்கீல் சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ணப்படி ஒன்று இங்கே போகிற புள்ள, பெரியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் இப்போ அழுவுற, உனக்கு என்ன இப்போது விஜய் தம்பி வெளியே கொண்டு வரணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் புள்ள, நீ அழாத புள்ள அப்படின்னு அண்ணன் பொண்ணு மல்லியை சமாதானப்படுத்துகிறாங்க.